இந்த மாதிரியான புது இன்னோவேஷன்ல 108 இங்கே வந்து ஆண்டுகள் பல ஆயிட்டன. என்னுடைய கேள்வி என்பது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உள்ளபடியே குறை தீர்ப்பதற்கான முயற்சியா அல்லது தேர்தலுக்கான ஒரு அப்படி சந்திப்பதற்கான திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு பட்டியலில் இதுவும் சேர்த்தான்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல அப்படி நீங்க இந்த ரெண்டையுமே, அதாவதுங்க ஆளுநர் உரை, தேர்தல், இது வந்து லான்ச் ஆகிற டைம், இதையெல்லாம் நீங்க ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்க வேண்டியது இல்லைங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தொடர்ந்து எவால்வ் ஆகிட்டே வருங்க. அந்த அப்படி எவால்வ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து இந்த 1100 இப்ப அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து நேரடியா சொல்றாங்க. அந்த சொல்றாங்க. அப்ப 1000 கேக்குறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் சைட்டட் क्वेश्चन. ஓகே, நான் திருப்பி வரேன் திருமணி. திருப்பி மாறோம். நீங்க உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட, நானும் அந்த பகுதியில இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் என்னோடய ஒன்று உங்களுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் என் அக்கௌண்ட்ல அந்த 5000 வரல, அது வேற விஷயம். உங்க சட்டப்பேரவை தொகுதிகளில் எத்தனை பேருக்கு இந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை குறித்த தகவலையாவது நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? கண்டிப்பா அதையாவது சட்டப்பேரவை வைத்து அதற்கான தீர்வை தேடுகின்ற முயற்சியிலாவது நீங்க ஈடுபடலாம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஐ அம் அக்ரி வித் யூ. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட எங்களுடைய நாளைக்கு பேசுறதுக்கு யாரும் கூட நான் சொல்லிடுறோம், ஒன்றும் பிரச்சனை. கே பாலகிருஷ்ணன் எங்களுடைய கொறடா தான் நாளைக்கு பேசுறாரு. அங்கே நாங்கள் பேசும்போது இவங்க கொடுக்குறது அவ்வளோதான் கொடுப்பாங்க, ஒரு ஆள் ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் 6 மாவட்டம் பேசணும். இதில் நான் மதுரவாயில் என்ன சொல்லிக்கிறேன், 144வது வட்டம் உங்களுக்கு தெரியும், எம்எஸ்பி நகர் முற்றிலும் போன இடம், இன்னும் வரலாங்க. இதே இன்னும் நிவாரணம் வரல, ஆனால் வந்ததாக மெசேஜ் வருது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், கவர்மெண்ட்லேயே ஏடிஎம் கார்டு அடிக்கடி மாற்றணும், பேங்க்லேயே கூட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு திருட்டு மற்றது என் பணத்தை யார் எடுக்கிறாங்களா போகிறாங்க, இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு சப்ஜெக்ட். அது 104 எம்எஸ்பி நகர்னு சொல்லி ஒரு இடம், ஓம் சக்தி நகர்னு ஒரு இடம், வலசரவாக்கம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இருக்கக்கூடிய ஆலப்பாக்கம் அந்த பகுதியில் இது வரைக்கும் வரல, ஜனங்க மறியல் உட்பட பண்ணிய இடம். அது வானகரம் அது மாதிரி இடம். அயப்பாக்கத்தில் 12,000 சில்லறதுக்கு 6,800 பேருக்கு தான் அங்கே வந்திருக்கு. வெள்ளம் கடுமையாக பாதிக்கப்பட்ட இடம். ஆவடியிலிருந்து வரக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டரு அந்த அம்பத்தூர் ஏரியில் வந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி பாதிக்கப்பட்ட, நேரடியாக கலெக்டர் உட்பட நான் உட்பட ஈவன் ஸ்பெஷல் ஐஏஎஸ் ஆஃபீஸ் உட்பட வந்தாங்க. இது வரைக்கும் நிவாரணம் அங்கே கொடுக்கப்படவில்லை. இந்த மதுரவாயில் தொகுதியில் நான் சொல்கிற இடங்க, பொருள் அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. விரிவாக நான் சொல்ல முடியாது. 23,000 சில்லற பேர் கொடுத்ததாக தகவல், ஆனால் இது வரைக்கும் வரல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது நம்ம சொல்கிறது என்னென்னா, சார் சொல்கிற மாதிரி அது கவர்னன்ஸ்னு கொண்டு வரதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணுது. சார் சொல்கிறது ஒரு நோக்கமாக இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், டெல்லி கூட ஒரு படித்த பல்வேறு மாநிலங்களில் வாழக்கூடிய ஒரு சொசைட்டி அப்படின்னு நினைக்கிறோம். அதுலேயும் ஜனக்புரின்னு ஒரு இடம் இருக்குது, லோக்புரின்னு ஒரு இடம் இருக்குது, ஆர்கேபுரம்னு ஒரு இடம் இருக்குது, தமிழ் வாழக்கூடிய. நான் இருந்ததுனால சொல்கிறேன், இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றும் படிப்பறிவு பெறாதவர்கள். அவர்களுக்கு இமெயில் அனுப்புவது அல்லது வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறது கூட தெரியாது. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இது அந்த மாதிரியான திட்டம் கிடையாது. இது 1100 என்பது கவர்மெண்டோட பயன்படுத்துற மாதிரி இலவசமாக அழைத்து தங்களுடைய குறைகளை பதிவு செய்வதற்கான ஒரு வழி. அது ஃபாலோ பண்ணப்படும், அது தீர்க்கப்படும். சொல்றேன், அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை விவாதிக்கலாம். சொல்றது அண்ணன் சொன்னதுனாலே சொல்றேன். நான் சேர்க்க கூட மறுபடியும் பதில் சொல்றேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா நான் ஒன்றும் இல்லை, நீங்க நிகழ்ச்சி தொகுப்பில் நீங்க சொல்லலாம். பாயிண்ட் என்னன்னா, மக்களை தேடி நான் வந்து அந்த திட்டத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு பட்டாலனா பட்டா தருவேன், முதியோர் பென்ஷன் தருவேன், வீடு தேடி அரசு வருகிறது. மக்கள் வந்து அரசை தேடி வந்த காலம் போய் வீடு தேடி அரசு வருகிறது என்று பெருமையாக சொல்லப்பட்ட இதே அரசாங்கம் இன்னும் இப்போ என்ன பண்ண சொல்லுதுன்னா, மெசேஜ் அனுப்புன்னு சொல்லுது. பல இடங்களில் நாட் ரீச்சபிள்னு வரது உங்களுக்கு தெரியும். செல்போன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதே பல இடங்களில் பிரச்சனை. படிப்பறிவு நம்ம எத்தனை இடத்துல இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்குள்ள போல நீங்கள் சொல்ல இந்த 1100 சொல்கிறீங்களா? எஸ், அப்சல்யூட்லி. இந்த 1100. ஆனால் கவர்மெண்ட் ஏன் சொல்லுச்சுன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறேன், கவர்னன்ஸாக நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொல்லுச்சு. இப்போ என்ன சீரியலைஸ் பண்ணலாம், ஓகே. எனக்கு படிக்க தெரியாத ஒரு விஓ சம்பந்தமா நேரடியாக அணுகுவது, படிப்படியா அது எங்க போய் முடியும் அப்படின்னு சொன்னா தடை பண்ணலையே அவங்க. அது ஒரு பக்கம் தொடர்ந்து கூட தானே இருக்கிறது சார். இது எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழி சார். செந்தில் சார் என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நான் ஆப்ரேட் பண்ணணும்னா எனக்கு கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாளுக்கு நாள் வந்து வேறு மாதிரி வருது. இப்போ பட்டன்லேயே கூட நீங்க பேசலாம், டெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஒன்றும் பெருசா இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சயின்ஸோட அட்வான்ஸை சொல்றேன் நான். நீங்க இங்க இருந்து இது வந்து இது எப்படி நான் எடுத்துக்கிறது, நம்ம அப்டேட் பண்ணாம அங்கேயே இருக்கணும்ங்கற மாதிரியான ஒரு வாதம். அப்டேட் பண்றது என்பது சயின்ஸ்ல பண்ணலாங்க. நீங்க இட் மீன்ஸ் என்னன்னு சொன்னா, டெக்னாலஜில எல்லாருக்கும் சரியா, டெக்னாலஜி எல்லாருக்கும் ஃப்ரீயா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் வந்து அமெரிக்கால வந்து இங்க இருக்க ஒரு டாக்டர் என்ன பண்ணலாம்னு சொன்னா, ரோபோவை பயன்படுத்தி ஆபரேட் பண்ணலாம். நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க. நான் கேக்குறது ஒரு 108 பயன்படுத்த தெரிஞ்ச மக்களுக்கு 1100 பயன்படுத்த தெரியாதாங்க. நிச்சயமா நான் சொல்லிட்டேங்களா? அதுக்கு நீங்க ஒரு சர்வே ப்ளீஸ் பேசலாம். யூ டேக் a survey, சரியா இருக்கும். இல்ல நீங்க ஒரு சர்வே என்ன சொல்ல முடியும். என்னால எப்படின்னு சொல்றீங்களா? நீங்க ஒண்ணா ஒரு சர்வே நம்ம எடுக்கலாங்க. ஒரு சவாலா கூட கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்.
ஒரு தொகுதியில அல்லது ஒரே ஒரு எத்தனை குறை வார்டுல இதன் மூலம் தீர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நான் திருப்பி வரேன். நீங்க ஒரு survey எடுங்க. இந்த உங்களுக்கு ஏற்கனவே இருந்த வாய்ப்புகள் மறுக்கப்படவில்லை, அது வந்து முற்றிலும் இல்ல, அது அதான் நான் இது ஒரு சொல்லப்பட்டேன். புதிய இது ஒரு புதிய முயற்சி, வாய்ப்பு புதிய அப்படிங்கறதா? வாய்ப்பு. இல்ல, இல்ல, இது ஒரு புதிய ஒரு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தும் ஒரு alternative வச்சுக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு அரசு இல்ல, no, no, no. தொடர்பை இல்ல, இது- மிக நெருக்கி இது- வருவதற்கு இது- இல்ல இல்ல நான் ஒரு நான் என்ன வாய்ப்பு. சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த கப்ல தண்ணி வைக்கிறீங்க ரைட்டு, இந்த கப்ல தண்ணி இல்லாம கூட இந்த கப்ல பண்ண முடியும், கேமரா ஒண்ணு மேல இருந்து பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை அபாலிஷ் பண்றதுக்கு சரி, இல்ல இல்ல இன்னொன்னு இது பண்ணுவாங்க. ஓகே டெமாலிஷ் பண்ணுவதற்காக அதான் இத இன்னொன்னு பண்றாங்க கொண்டு அப்படிங்கறீங்க. வருவாங்க. ரெண்டு விஷயம் திருப்பி நீங்க ஓவராலா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அது இல்ல செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக நீங்க அமர்ந்த அமர்விலே நம்ம விவாதிச்சிருக்கிறோம். பொதுப்பணித்துறையினுடைய முன்னாள் தலைவர் திரு வீரப்பன் அவர்கள், பொறியாளர் வீரப்பன் அவர்கள் சுட்டிக்காட்டி நம்ம விவாதிச்சோம். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து ஒரு நீதிபதி தலைமையிலான விசாரணை குழு கேட்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கிரமிப்புகள் உள்ளிட்ட அத்தனை விவகாரங்களையும் குறித்தும் ஏன் கேட்க தயங்குகிறது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து முன் வச்சோம். நீங்க கேட்கின்ற இந்த கேள்வியில கூட ஒரு தனியார் மருத்துவமனையில் பலியான 18 பேர் அவர்களை குறித்த விசாரணை கமிஷனை ஏன் திமுக கேட்க தயங்குகிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருகிறது. நீங்க பொத்தாம்பொதுவாகவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுதில்லை. நீங்க செம்பரம்பாக்கம் ஏரியை மட்டுமே மனதில் வைத்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களா? அதுக்கான அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இல்லை நான் வந்து அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். 1110 110 வருது நடக்காத ஒரு அதுக்கு வரத்தில் பூஜ்ஜியம் தளபதி சொன்னது போல அந்த எண்ணமே வந்துட்டுது. அது எப்படி செயல்படாமல் அது போல தான். உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் தளபதிகள் நமக்கு நாமே திட்டம் என்று பல்வேறு இடங்களில் போய் குறைபாடுகள் கேட்டு வந்தார். அவருடைய குளத்தூர் தொகுதியில் 781 என்ற ஒரு எண் கொடுத்து பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அதற்காக தானியங்கிய பதிவுகள்லாம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டு அவருடைய குறைபாடுகள்லாம் 65,000 பேர் இது வரைக்கும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. நான் உதாரணத்தை சொல்கிறது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில். ஆனால் ஒரு இந்த பெரிய மாநிலம் முழுவதும் ஒரு எண் கொடுக்கும் பொழுது எவ்வளவு குறைகள் வந்திருக்கும். நான் ஏற்கனவே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் சேக் அவர்கள் சொன்னது போல எல்லா திட்டங்கள் இருக்குது, முதலமைச்சர் இருக்குது, அவையெல்லாம் முழுமையாக செயல்படவில்லை. அதுதான் அடிப்படையான காரணம். எல்லாம் அவங்க சொல்றாங்கல வெளிப்படையாக இல்லை இப்படி எடுத்துக்கிறேன். முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், அதை நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் சுணக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் சொன்னார் குறைகளே இல்லாத ஒரு அரசு என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த குறைகளை நேரடியாக கவனத்தில் கொண்டு வருவதற்கு அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவருடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு இந்த தகவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது அங்கே ரெக்கார்ட் ஆகுது, அங்கே கணினியில் ஏற்றுறாங்க. இது முதலமைச்சருடைய கவனத்திற்கோ அல்லது தலைமைச் செயலாளருடைய கவனத்திற்கோ கொண்டு செல்லப்படலாம், அல்லது துறை சார்ந்த IAS அதிகாரிகள் அந்த துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படலாம். தீர்வை காண நாங்கள் முயற்சிக்கிறோம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அது பிரச்சனை ஒன்றுகளே. எங்களுடைய நோக்கம் இந்த சமயத்தில் 4 ஆண்டுகளாக எந்த குறைபாடுமே இல்லைன்னு மக்களுக்கு சொல்ல முடியாது. குறை நிறைய இருந்தது. இவைகளை ஆரம்பத்திலே இந்த குறைபாடுகள் கேட்க கொண்டு வந்தால் குறையுண்டு தான். இப்போ தேர்தலுக்காக கொண்டு வந்தால் எங்களுடைய கருத்து. இரண்டாவது நீங்கள் செம்பரம்பாக்கம் பற்றி கேட்டீங்க, சில ஆக்கிரமிப்புகள் பற்றி நீங்கள் ஏன் பேசலை, தனியார் மருத்துவமனை இந்த வெள்ள அமைப்பை பாதிப்பே செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட மற்ற நீர்கள்லாம் கலந்து ஏற்பட்ட பாதிப்பு தான். ஆக இந்த செம்பரம்பாக்கம் இந்த வெள்ளச்சேதத்திற்கு இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவிற்கு ஒரு விசாரணை கமிஷன் வைத்தாலே எல்லா பிரச்சனையும் நிச்சயம் வந்து. ரொம்ப எளிமையாக கேட்கிறேன், ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிஷனுடைய முடிவு வெளியிடப்பட்டு விட்டால் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு இது குறித்து விமர்சனத்துக்கே போக மாட்டீங்களா? நிச்சயமாக. அதாவது விசாரணை கமிஷன் வரம்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். வெறுமனே வந்து மௌலிவாக்கம் நடந்தது என்ன, ஒரு விபத்து நடைபெற்ற பிறகு முதலமைச்சரே அங்க போய் இங்க வந்து அரசினால் இது ஏற்படல, இது வேற காரணங்களால் ஏற்பட சொல்லிட்டு போனா அந்த விசாரணை கமிஷன் முடிவு எப்படி இருக்கும்? ஆக ஏற்கனவே முடிவுகள் திட்டமிடும் பொழுது அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ரெண்டு விஷயம். இப்ப இந்த அரசிடம் தான் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க விசாரணை கமிஷன் அமைக்கணும். என்ன இல்ல ரெண்டு விஷயம். நான் வரேன். இந்த அரசு தான் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும்ங்கறீங்க. அமைத்தால் நீங்க யார் தலைமையில அரசு அமைத்த விசாரணை கமிஷன் யார் தலைமையில சொல்லிருக்கோம், கேட்க போறீங்க. யார் அந்த விசாரணை கமிஷன் தலைவராக தெளிவா சொல்லிருக்கோம். அந்த தலைமையில வச்சா நிச்சயம் ஏத்துக்கும். மணி சொல்லுங்க. சொல்லுங்க மணி. அதாவது கவர்னன்ஸ் ஸ்டைல்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குங்க. இப்போ என்னன்னா நான் எதிர்க்கட்சி நண்பர்கள்ட்ட ஒன்று பொதுவாக கேட்குறேங்க. எப்படின்னா முன்னாடி வந்து சட்டசபை நடந்த போதெல்லாம் 110 விதியின் கீழே அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனைகள் எதையாவது இவங்க வந்து சட்டசபையில் பேசியிருக்காங்களா? பெரும்பாலும் பிரதான கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் அவங்க வெளிநடப்பு தான் பண்ணாங்க. இப்போ 1100 வருகிற பொழுதும் இதை விமர்சனம் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய சட்டசபையை சரியாக பயன்படுத்தாமல்
கவர்னன்ஸ் ஸ்டைலை மட்டும் விமர்சித்துக் கொண்டே இருப்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்குமா? நான் இப்ப மணி ஏன்னா, அப்ப இப்போ 110 இல்ல, நான் இது எப்படி இப்ப எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு ஆனால் திரு மணி எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு சட்டப்பேரவைக்குள் அரசினுடைய தவறுகளை விமர்சிப்பதற்கான அனுமதியே கொடுக்கப்படுவதில்லை, மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல எங்க ஆக்கப்பூர்வம் எங்க இருக்குது? நீங்க நாடாளுமன்றத்தில் இருப்பது போன்ற ஒரு நடைமுறைகள், நாடாளுமன்றத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான வாத பிரதிவாதங்கள் தமிழக சட்டப்பேரவையில் இந்த காலத்திலும் அல்லது இதற்கு முன் கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இதுக்கு நான் பதில் சொல்றேங்க. சுருக்கமா மணி. இன்றைக்கு இல்லைங்க, 90களுக்கு பிறகே தமிழகத்தில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கான இடம் வந்து இல்ல. நாம வந்து சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்களையே வந்து இடி மழை மின்னல் என்றெல்லாம் வர்ணித்த காலங்கள் நமது சட்டசபை வரலாற்றில்